ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது உங்கள் குட்டி டான் ரிஷி மீடியா. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ரோப்ளெக்ஸில் பேரிஸ் பிரிசன் எஸ்கேப்புன்னு சொல்லி ஒரு கேம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதான் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் டங்குன்னு தட்டி விட்டிங்கன்னா இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கேமிங் வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்னடா ஜெயிலுக்குள்ளே இப்படியமா இருக்கும், புதுசாக வச்சுருக்காங்க போல். இதை இப்போ நம்ம சேஃபாக இதை தாண்டிடணும். ஓகே, ஒரே ஒரு ஜம்ப். ஓகே, இன்னும் ஒரு ஹைட்டாக ஒரே ஒரு ஜம்ப். இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணணுமா? ஓகே, வந்துடுச்சு. இது மேலே நடந்து போகணுமா? ஓகே. டூல் இங்கே இருக்குது டூல். இதை எடுக்கணும். இப்போ இதை எடுத்து அதை உடைக்கணும்னு நினைக்கிறேன். என்னடா மாட்டிக்கிட்டேன் அந்த சைடு. ஓகே. இப்போ அந்த ஜெயில் வழியாக அந்த சைடு பார்த்தோம்ல, அங்கே ஒருத்தன் நடந்துகிட்டே இருந்தான் ஜெயிலரு. இதோ அப்போனா நம்ம உள்ளேருந்து இப்போ தான் வெளியே வரோம். ஐயோ, நம்மளை பார்த்துட்டான். இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம போகணும் வேகமாக. என்னடா வந்துக்கிட்டே இருக்கேன், ஜெயிலுக்குள்ளே இது இல்லாமல் வச்சுருப்பாங்க. ஐயோ, வரானே. மாட்டிக்கிட்டேன், போச்சு. இது ஃபஸ்ட் டைமில், அதான் பரவாயில்ல. பட்டன் ப்ரெஸ் பண்ணி தான் இருக்குது. இப்போ அப்படியே மேலே ஓடிடணும் நம்ம. ஐயோ, பார்த்துட்டோம். இந்த வாட்டி சீக்கிரமாக போயிடலாம். மேலே வருவானோ? இப்போ ஸ்பீடாக என்னடா கீழே போயிட்டான். பிடிக்க வருவான்னு பார்த்தேன், போயிட்டான். பரவாயில்ல, நமக்கு சாதகமாக தான் இருக்குது. அப்படியே இதை லைட்டாக கீழே விழாமல் போயிடணும். கீழே விழுந்தோன்னு பாருங்களேன், கரெக்டாக அவன் பக்கத்தில் தான் நிற்பான், பிடிச்சிருவான். பார்த்து போகணும் இந்த இடத்துல தான். ஓகே, இப்போ இந்த வழியாக போகணும். அப்படியே ஸ்ட்ரைட்டாக எங்கே போகுது? இந்த சைட் போகணுமா? என்ன இடம்டா இது? என்ன இடமே தெரியல. இப்போ எங்கே போகணும்? இப்போ நம்ம யாரா குழி தோண்டி வச்சிருக்கா? இதுக்குள்ளே குதிக்கணுமா? என்னடா அது? ஜெயிலுக்குள்ளே லாவாலாம் ஓடுது. எப்படிடா? ஒருவேளை நீங்கள் தப்பிக்கவே கூடாதுன்னு சொல்லி கஷ்டமான டாஸ்க்கெல்லாம் தராங்க போல இருக்கே. பார்த்து போனோம், லாவாவில் விழுந்தோம், அவ்வளோதான். மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து விளாட்ற மாதிரி ஆயிடும். அதனால் சேஃபாக போகணும். பார்த்து. ஆமாடி. ஓகே, என்னாச்சு? இப்போ அந்த சைடு தாண்டி போகணும். இப்போ நடந்து போயிடலாம் அந்த சைடு. இப்போ என்னாச்சு? ஓகே, இப்போ போயிடலாம். நம்ம வேகமாக போயிடலாம். இப்போ ஒரு ஜம்ப் ஆன சேஃபாக. அப்பாடி, இன்னும். ஓகே, நல்ல வேலை. இப்போ என்னடா இங்கே வரைக்கும் போட்டிருக்கீங்க? இங்கே ஒட்டி இருக்கா? என்ன போச்சு இப்போ அந்த சைடு? ஏதோ பால் மாதிரி போச்சு தானே. இப்போ பி கேர்ஃபுல். என்ன? ஐயோ, என்னங்க ஜெயிலுக்குள்ளே லாவா பால்லாம் ஓடுது. அதுக்கு தான் பி கேர்ஃபுல்னு போட்டிருக்காங்களா? இப்போ இந்த பால் அந்த சைட் போனதுக்கப்புறம் அந்த சைட் போயிடலாம். எனக்கு தெரிஞ்சு வாட்டி போகலான்னு நினைக்கிறேன். ஐயோ, வந்துச்சு உள்ள போயிடு. அப்போனா இந்த பால் ஒரு வாட்டி கிளாஸ் ஆச்சுன்னா ஒரு வாட்டி தான் இந்த சைட் போக முடியும். ஐயோ, வருது. ஓகேவா? இப்போ இது மேலே ஏறி அடுத்த என்ன டாஸ்க் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். யாருடா நீ உள்ளே நிற்கிற? ஐயோ, எப்படி போகலாம்? ஓட்டான். இப்போ டைவர்ட் பண்ணியிருப்பாங்க, அதனால டக்குன்னு பண்ணிடணும். இல்லை உள்ளே வந்துடுவான், மாட்டி பார்த்து. இதை நம்ம ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த சைடு ஓடணுமா? ஐயோ, பார்த்துட்டானே. வருவானோ? வரல. ஓகே, சேஃபு தான். பார்த்து ஒரே ஒரு ஜம்ப். இந்த சைட் போகணுமா இந்த சைட் போகணுமா? நான் உள்ள இந்த கேரக்டர் வாங்குறது. அப்போனா எனக்கு தெரிஞ்சு
கேரக்டர் தானே இது. அந்த சைடில் இந்த சைடு தான் போகணும். இது சும்மா கொடுத்துருக்காங்க போல. இது அமுக்கணுமா? ஓகே. இப்போ நம்ம அப்படியே மேலே போயிட்டே இருக்கோம். இப்போ மேலே போய் எங்கே நிறுத்த போகுது? என்னடா ஜிம் ட்ரைனிங் இந்த சைடா? இந்த சைடு கஃபேட்டேரியா, இந்த சாப்பிடுவாங்களே கேன்டீன், அந்த இடம் இது. லாக் ஆகிருக்கு, ஓப்பன் பண்ண முடியாது. இப்போ இந்த சைட் போகணும். அப்பா ஏதோ ஸ்பீட் கோலாவா, ஏதோ கூல் ட்ரிங்க்ஸ் போல். ஓ பூஸ்ட் ஆயிடுச்சா எனர்ஜி? அப்போனா ஸ்லோவாக பார்த்து போகணும். ஜஸ்ட்டு மிஸ்ஸு. பார்த்து ஓகே கட்டு. அந்த சைடு போயிட்டோம் பாருங்க டக்குன்னு. நல்ல வேலை இந்த சைடு வந்துட்டோம். போச்சுடா. என்னங்க இப்படி ஆயிடுச்சு? சரி, இன்னொரு கூல் ட்ரிங்க்ஸ் எடுத்து மறுபடியும் பூஸ்ட் பண்ணிட்டு டக்குன்னு போயிடலாம். ஒருத்தன் கீழே விழுறான் போல். விழுந்துட்டான் போல். உள்ளலான்னு நினைக்கிறாங்க. நம்ம இப்போ ஸ்ட்ரெயிட்டாக பார்த்து போகணும். அங்கே போயிட்டான். வேகமாக போகணும் இப்போ. ஓகே பார்த்து. இதில் தான் இப்போ நம்ம மிஸ் பண்ணோம். ஓகே கரெக்டாக போயாச்சு இப்போ. ஓகே அவ்வளோதான், முடிய போகுது. அவ்வளோதான். இப்போ கூல் ட்ரிங்க்ஸ் குடித்தா நம்மளுக்கு ஏப்பம் வரும்ல, அதே மாதிரி இப்போ க்ரீன் கலரில் அவன் வாயிலேருந்து வருது. எஃபெக்ட் எல்லாம் சூப்பராக வச்சுருக்காங்க. இப்போ மேலே ஏறி பார்ப்போம் என்ன இருக்கு. இந்த சைட் போகணுமா? ஓகே திஸ் வே. இது மேலே ஏறணுமா? ஓகே ஏறிடலாம். இப்போ ஏறியாச்சு. ஓகே போகலாமா? என்னடா ஃபேன் அடிக்கி? நம்மளை தள்ளவே இல்லை. நம்ம ஈஸியில் விளாட்றதுனால தள்ளாது. இதுவே ஹார்ட் மோடு, அது அந்த மாதிரி கஷ்டமான இருக்க மோடில் வச்சோன்னு வைங்களேன், காற்று அப்படியே பின்னாடி தள்ளும் நம்மளை. இப்போ மேலே போய் அந்த சைடு என்ன டாஸ்க்குன்னு பார்த்துடலாம். ஒரு ஜெயிலுக்குள்ளே இப்படி இல்லாமடா வச்சுருப்பாங்க. போச்சு. பக்கத்துலேயே போய் ட்ராக் பண்ணாமல் அப்படியே குதிச்சிட்டாங்க. ட்ராக் பண்ணிட்டேன், கீழே விழும்போது குதிச்சிட்டேன். அதான் ஜம்ப் பண்ணுமா? ஓகே கரெக்டு. பார்த்து ஓகே வந்தாச்சு. க்ளோஸ் த வால்ஸ். அந்த இது இருக்குது பார்த்தீங்களா, வால்ஸை இப்போ க்ளோஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம் எல்லாத்தையும். இது க்ளோஸ் பண்ணியாச்சு. அவங்க பார்த்தீங்களா ஒன்று க்ளோஸ் ஆயிடுச்சு. இப்போ அந்த சைடு ஒன்று இருக்குது, ரெட் கலரில் இருக்குது பார்த்தீங்களா. பார்த்து போனோம், இல்லைனா கீழே போய் ஃபஸ்ட்லேருந்து மறுபடியும் மேலே வரணும். அதனால் பார்த்து கவனமாக போகணும். இப்போ அந்த சைடு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. ஏன்டா நான் அதில் வரேன், இதை சுத்தாமலே போயிட்டாங்க. இப்போ மறுபடியும் வருவாங்க. இதை க்ளோஸ் பண்ணிடணும். இப்போ மேலே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பொல்யூஷன் மாதிரி ஒன்று வந்துச்சுல்ல, அது இப்போ 3மே க்ளோஸ் ஆகிருக்கும். இவன் ஒருத்தன் மிடில் நிற்கிறான். நான் போகிறப்ப அப்படியே முன்னாடி நடுவில் நிற்கிறான். இப்போ வேகமாக போயிடலாம். ஜஸ்ட்டு மிஸ்ஸு. இப்போ மேலேயே நல்ல வேலை. பார்த்தீங்களா இந்த 3 தான். இப்போ அந்த பொல்யூஷனோட நம்ம நடந்துருந்தோம் வைங்களேன், அப்படியே நம்ம ஃபஸ்ட்லேருந்து விளையாடுற மாதிரி ஆகிருக்கும். இப்போ இங்கேயும் நம்ம ஜம்ப் பண்ணி அந்த சைட் போகணும். கிராஸ் ஜம்ப். இப்போ ஜம்ப். ஓகே ஜம்ப் பண்ணியாச்சு. இப்போ உள்ளே போகணுமா? அதுக்கே ஜம்ப் பண்ணி நடந்தே போயிடலாம் நம்ம. ஏண்டா ஒரு ஜெயிலுக்குள்ளே இப்படி இல்லாமடா வச்சுருப்பீங்க? என்ன காற்றடிக்குது? அப்போ உள்ள டாஸ்கா அது? மாறி வந்துட்டோமா? என்னடா தள்ளுது? ஜம்ப். உள்ளே வச்சுருக்காங்க, கேப்பு மாதிரி நடுவில் வச்சுருக்காங்க பாருங்களேன். ஏதோ இந்த எல்லோ கலர் கருத்து. மாட்டிக்கிட்டேன்.
ஐயோ செம்மையாக மாட்டிக்கிட்டோமே. இப்போ எப்படிடா போவேன்? ஐயோ அந்த சைட் போ, இன்னும் கொஞ்சம் தான் கொஞ்சம். A few moments later. என்னடா இன்னும் ஒரே இடத்துல ஓடிட்டு இருக்க? சைடில் போயிட்டேன்னா அவ்வளோதான். 1 hour later. என்னடா இன்னும் ஓடிட்டு இருக்கான்? அந்த ஃபேன் பண்ணுற வேலை நினைக்கிறேன். ஆப்போசிட்லேயே காற்றடிக்குதா, அதான் நம்மளால் போகவே முடியல. 1 eternity later. இப்போ என்னடா பண்ண? இன்னும் அந்த சைட் கீழே விழுந்துடலாமா? ஒன்றுமே பண்ண முடியலையே. இப்போ என்ன பண்ண? சை என்ன பண்ண? 2000 years later. மேலே டெக்ஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா? அங்கே ஹெல்ப் மீன்னு சொல்லி போட்டுடல. எவனாச்சும் வருவான்னு நினைக்கிறேன். என்னடா இன்னும் கொஞ்சம் தான், விழுந்துரு. ஃபர்ஸ்ட்லேருந்து கூட நம்ம விளாண்டுக்கலாம். அவ்வளோதான், இன்னும் கொஞ்சம் 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 விழுந்து. அப்பாடி விழுந்துட்டான்ப்பா. ஓகே, இப்போ நம்ம சேஃபாக விளாட்ணும். அந்த சைடு மட்டும் போயிடக்கூடாது. இதே சைடில் நம்ம விளாட்ணும் இப்போ. போடா போடா. ஐயோ வந்துட்டேன்னு இந்த சைடு. நல்ல வேலை அப்பா, மாட்டியிருப்பேன். இந்த டாஸ்க்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ மேலே போனோம். என்னடா மேலே காற்றடிக்குது. என்னடா பறக்கவே இல்லைண்ணா. அந்த இதில் போய் நிற்கணுமா? பறக்கவே இல்லைண்ணா. அந்த சைட் போய் நிற்போமா? பார்த்து மேலே போகிறோம் மேலே போகிறோம். ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க. வெயிட் பண்ணு, இப்போ தானே இந்த ஏரியாவை பார்த்தோம். ஜிம் ட்ரைனிங், அதுக்கு இந்த சைடே ஓப்பன் பண்ணி விட்டா வந்திருப்பேனடா. யாருங்க இவங்க நம்மளை என்ன சொல்ல, அப்படியே இவன் சீக்கிரமாக இந்த சைட் போகக்கூடாதுக்காகவே நம்மளை சுற்றி வளைச்சி கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இங்கே உங்கள் ஃபுட் ஜூக்கான்னு இருக்கா, அதை எடுக்கணுமா? ஓகே எடுத்துட்டேன். இப்போ ஷூட் பண்ணலாமா? ஷூட் பண்ணு. என்னடா அங்கேயே நிற்கிற? பக் ஆயிட்டானோ தெரிலையே. என்னடா அங்கேயே நிற்கிறான்? ஐயோ வரா ஐயோ வரானே மாட்டினேன். ஸோ இன்னும் கால்வாசி தான் முடிச்சிருக்கோம். இன்னும் முக்கால்வாசி இருக்கா அவனோட ஹெல்த்து. கீழே பாருங்க. ஐயோ இந்த சைடு வந்துட்டேனே. சுற்றி இவனை அடிக்கணும். இப்போ நான் தூரத்துலேருந்து அப்படியே அடிக்கணும். அடிப்போம். ஐயோ மாட்டினேன். நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? ஏண்டா மாட்டிக்கிட்டே இருக்கேன் வெங்கையில். இங்கேருந்தே ஷூட் பண்ணலாம். வாங்கிக்கோ. ஐயோ வரான். வேகமாக போகலாம். என்னடா ஓவராக ஜம்ப் ஆகுறேன். ஐயோ எங்கே சுற்றிட்டு இருக்கேன்? ஐயோம்மா ஷூட் பண்ணலாம். ஒரு இடத்துல நிற்க மாட்டேங்கிறான் அவன். அப்பாடி ஒரு வழியாக அவனை ஷூட் பண்ணிட்டோம். அவன் பாம் மாதிரி பிளாஸ்ட் ஆகிட்டான். இப்போ இந்த சைட் போகணுமா? ஓகே. ஐயோ என்னடா குதிக்கணுமா? நான் நிற்கிறேன். அந்த ட்ராக் பண்ணணுமா அவனை? ஓகே போ பறந்துக்கிட்டே இந்த சூப்பர்மேன் மாதிரி பறந்துட்டுருக்கோம். இப்போ ஃப்ளை பண்ணிகிட்ருக்கோம் சூப்பர்மேன் மாதிரி. பார்த்தீங்களா? இப்போ பார்த்துக்கிட்டு ஒரு இடத்துல நின்றுட்டு அப்படியே நான் முன்னாடி வந்துட்டேன். பார்த்தீங்களா? நான் ட்ராக் பண்ணேன். எப்படி சொல்ல, அப்படியே அந்த ஃபாஸ்ட்டில் வேகமாக வந்து அப்படியே நின்றுட்டு நான் ட்ராக் பண்ண உடனே அந்த சைட் போயிடுச்சு. நான் பறந்துக்கிட்டே இருக்கேன். லேசர் லைட் இருக்குடா. பார்த்துப்போ பற்றாத. லேசர் லைட்டில் பட்டுச்சுன்னா அவ்வளோதான். பார்த்து லாஸ்ட். ஓகே கரெக்டாக போயிட்டோம். இப்போ இந்த சைட் போகணும். ஓகே இந்த சைடு எங்கே போகணும்? இந்த சைடு போகணுமா ஃபஸ்ட்டு? இது இல்லைங்க. இதுதான். பாருங்களா, ஒரே கிளிக் தான் ப்ரெஸ் பண்ணுறேன், ஓவராக ஜம்ப் பண்ணுறான். என்னது ஃபைனல் பாஸ்?
சைபர் மசில் பேரி யார் அவன்? ஐயோ என்னடா இவ்வளோ பெருசாக இருக்க? இதை வச்சு தான் நான் உன்னைய கில் பண்ணணுமா? பாருடா உன்னைய சுற்றி சுற்றி அடிக்கிறேன். அவனுக்கு தூரமாக அடித்தேன், உன்னைய சுற்றி சுற்றி அடிக்கிறேன் பாரு. வாங்கு வாங்கு, இதான் சுற்றி சுற்றி அடிக்கிறது. ஆனால் கையில் மட்டும் மாட்டி. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? அவன் கை கிட்ட போயிட்டேன். பரவாயில்ல, அதனாலும் ஹெல்த்தை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டோம்ல, ஈஸியாக தான் இருக்கும். வாங்கு வாங்கு. வரம்பார். இதுதான் ஃப்ளையிங் அட்டாக் டெக்னிக், வாங்கிக்கோ. எப்படி பார்த்துக்கிட்டே அவனை அடிச்சாச்சு. இப்போ அவன் கதையும் முடிஞ்சிச்சு. இந்த சைட் போடணுமா? அப்போ ஓகே போகலாம். அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ முடிஞ்சிச்சு, நம்ம வின் பண்ணிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை டங்குன்னு தட்டி விட்டுருங்க.